மலேசியர்களில் 6 பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 15.6 விழுக்காட்டினர் அல்லது 3.5 மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் அவதிப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் 18 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்களில் 84 விழுக்காட்டினர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதே தெரியாமல் வாழ்கின்றனர். இது மிகவும் கவலையளிக்கும் வகையில் இருப்பதாக சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாடு பிரிவு இயக்குனர் டாக்டர் நோர் அரியானா அசான் தெரிவித்தார். 80 விழுக்காடு உறுப்பு துண்டிப்புகள், குறிப்பாக கால் துண்டிப்புகள் நீரிழிவு புண்களில் இருந்து தொடங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீரிழிவு நோய், இதய நோய், பக்கவாதம், சிறுநீரக பாதிப்பு, நரம்பியல் கோளாறு, கண் பார்வை இழப்பு போன்ற பல பின்னடைவுகளுக்கு இட்டு செல்கிறது. எனவே பின்னாளில் அவதிப்படுவதையும் இளவயது மரணங்களை தவிர்க்கவும் நீரிழிவு பரிசோதனைகள் இளவயதிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆரம்பத்திலேயே தடுக்க அல்லது குறைந்தபட்சம் நோய் தாக்குவதை தாமதப்படுத்த இது உதவும் என்றார் அவர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.